திருவள்ளூர் அமோனியா வாயு கசிவு சம்பவத்தில் பலி எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது. மேலும் ஒரு பெண் உயிரிழந்திருக்கிறார். விவரங்களோட செய்தியாளர் சாலமன் இணைந்திருக்கிறார். சாலமன், வணக்கம். தொடர்ந்து பலி எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது. எவ்வளவு பேர் இன்னும் சிகிச்சையில் இருக்காங்க? நிலவரம் இன்னும் சரியாகிறதுக்கான நேரம் இல்லையோ? திருவள்ளூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய பெரியபாளையம் அருகே இறால் பதப்படுத்தக்கூடிய தொழிற்சாலையில அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டது. இந்த கசிவுல அங்க இருக்கக்கூடிய பணியாற்றி வந்த மொத்தம் 75க்கும் மேற்பட்ட நபர்கள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தனர். அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில தற்போது மேலும் ஒருவரானது இந்த அமோனியா வாயு கசிவுல சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை மொத்தம் 10 நபர்கள் உயிரிழந்திருப்பதாக தமிழக அரசு தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது 10வது நபராக ஒரு பெண் ஒடிசாவை சேர்ந்த சுபாஷி சுயாங்கா என்ற 18 வயதான பெண் ஒருவர் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்த நிலையில அவர் சிகிச்சை பலனின்றி இன்றைய அதிகாலை உயிரிழந்திருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை 8 பேர் ஒடிசாவை சேர்ந்தவர்களும் அதுல 2 பேர் அசாமை சேர்ந்தவர்களும் உயிரிழந்திருப்பதாக ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது. இதுவரை ஒடிசாவை சேர்ந்த 5 நபர்களோட உடலானது சொந்த மாநிலத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் மீதமுள்ள அந்த உடலும் பிரேத பரிசோதனை பெற்று அதன் பின்பு என்ஃபார்மிங் செய்யப்பட்டு விமானம் மூலமாக அவர்களது சொந்த மாநிலத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் எனவும் ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை 10க்கும் மேற்பட்ட நபர்கள் டிஸ்சார்ஜ் ஆகியிருப்பதாகவும் ஒரு மருத்துவமனை தரப்புல ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுல 10க்கும் மேற்பட்டோர் இன்னும் கிரிட்டிக்கலாக தீவிர சிகிச்சை பிரிவிலேயே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் மருத்துவமனை தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை இந்த வழக்குல 3 நபர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் சிறையில் அடைத்திருக்கக்கூடிய நிலையில மீதமுள்ள யார் யாருக்கெல்லாம் இதுல தொடர்பு இருக்கிறதோ என்ற கோணங்களையும் இந்த விசாரணையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது. தமிழக அரசு சார்பில் அமைத்த விசாரணை குழுவும் இடைக்கால ஒரு அறிக்கையை தாக்கல் செய்திருக்கார். அந்த அறிக்கையில சரிவர அந்த டேங்கை பயன்படுத்தாமல் இருந்ததால் தான் இந்த அமோனியா கசிவானது ஏற்பட்டிருப்பதாகவும் ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் தொடர்ச்சியாக விசாரணை குழுவும் அதே போன்று காவல்துறையினரும் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர்.